இந்த நெட்டையம்பாளையம்பால் மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கு பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. நெட்டையம்பாளையம் மக்கள்னாலே சம மாசுங்க சார். நீ முதல்ல பேசு. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்ப என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல, கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க சார். ஆஃப் ஆயில்ல போடுவாங்க, முட்டை தோசையிலயும் போடலாம். நீங்க பேசுங்க மேடம். உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதி வந்திருக்கேன் சார். அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பிறக்குதுன்னு பாருங்க. எங்க சொல்லு பாப்போம். உண்மையிலேயே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களிடம் அண்டா. நீங்களிடம் மண்டா. நீ ஊரா சாப்பிட்டு ஆயிட்ட குண்டா. நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா. நான் கவிதை வச்சிருக்கேன். ஹலோ சார், என்னை கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சார். இந்த அப்படி ஓரமா வச்சு கொஞ்சு. என்ன பேச்சு? எதிரணியில இருந்து வந்து சமூக ஊடகங்கள் சீரழிக்குதுன்னு பேசிட்டு போனாங்கன்னு. உண்மையிலே சார், இந்த பட்டிமன்றம் வர்றதுக்கு காரணமா இருந்தது என்ன? பட்டிமன்றம் கொடுத்ததுதான். எப்படி புக் பண்ணாங்க? எப்படி புக் பண்ணாடா? போன்ல புக் பண்ணாங்க. அப்ப அது வந்து சீரழிக்கிறதா நடுவர் அவர்களே? உண்மையிலே இன்னைக்கு ரவிக்குமார் சார் ஈரோட்ல இருந்து வந்தாருல்ல, வரும்போது கார்ல தானே வந்தாரு. ஆமா, கார்ல லொகேஷன் போட்டு தானே வந்தாரு. எப்படி அது வந்து சீரழிக்கிறதா இருக்கும்? உண்மையிலே இதுல கூகுள் மேப் இருக்கு. அதுல போட்டோம்னா எந்த ஊருக்கு வேணாலும் ஒரு அம்மா வழி சொல்லுது. போன வாரம் நாகர்கோவில் பட்டிமன்றம் போனேன். எனக்கு அட்ரஸ் தெரியல. சரி, கூகுள் மேப்ல போட்டேன். ஒரு அம்மா உள்ளே இருந்து சொல்லுது, straight 20 kilometers, turn left 5 kilometers, turn right 2 kilometers. கரெக்டா முட்டு சந்தில கொண்டே விட்டுட்டு போயிட்டான் மோதி. நான் அங்கே போய் பார்க்குறேன், முட்டு சந்தி இங்கிட்டு பார்த்தா சுடுகாடா இருக்கு. என்னடா பார்த்தா அந்த ரூட் சொன்ன பொம்பளை தூங்கிட்டா போல இருக்கு. இப்படி ஒரு அவஸ்தையில எவனாவது மாட்டுவானா? அப்படி இல்ல சார், நீங்க ஒழுங்கா ரீசார்ஜ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். சுவிட்ச் ஆஃப் ஆகுதுங்க, அது தூங்கிருச்சுங்க. ஆனா உண்மையிலே சார், உண்மையிலே எங்க சமூக ஊடகங்கள் என்றைக்குமே நல்லது தாங்க பண்ணிருக்கு. உண்மையிலே பாருங்க, செல்போன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ல நம்ம டிராவல் பண்ணும்போது அழகா ஹெட்செட் மாட்டிக்கிட்டு அப்படியே நீட்டா பாட்டை கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கோம். அதுலயும் இந்த செல்போன்ல தானே உங்களை புக் பண்ணோம். ஆமா சார். இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம், ஹலோ மேடம் எங்க வரீங்க? கரெக்டா சொல்றீங்கல்ல மேடம், இத்தனை மணிக்கு இங்க வந்துருங்க, எம்பி லாட்சுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னான். ஆனா பிஎம் லாட்சி எம்பி லாட்சின்னு வந்தான்னு சொன்னான். மேடம் நீங்க இத்தனை மணிக்கு வந்துருங்க. எல்லாம் கரெக்டா அந்த செல்போன்ல தான் புக் பண்றோம். காலையில ஓகே சார் நான் கிளம்பிட்டேன் சார். 12 மணிக்கு மெசேஜ் போடுறா, எங்கள் அப்பா தான் செத்துட்டாவல்ல சார். என்னடான்னு பார்த்தா 500 ரூபா கூட கொடுக்கணும்னு என் பக்கத்தில் எவனோ ப்ரோக்ராம் புக் பண்ணிட்டான். இப்படி தெருவில் வர்றது இந்த செல்போனில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையில நடுவர்களே, என்னைக்குமே செல்போன்னால எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட செல்போன் வரும்பொழுது அதுல சினிமா பாடல்கள் கூட காதுக்கு கேட்க எப்படி திரும்ப இனிமையா இருக்கும். இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலையா இருக்கும். பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே
ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத அழகா இந்த கொரோனா காலத்துல ஸ்கூல் ஏதாவது இருந்துச்சா நடுவர் அவர்களே? ஸ்கூல்ல இருந்துச்சு, பள்ளிக்கூடம் நடக்கல. அப்ப அந்த பாடத்தை எதுல இருந்து இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? எல்லாம் செல்போன் வாயில தான் சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆன்லைன் கிளாஸ், ஒர்க் ஆன்லைன் கிளாसेस. எல்லாரும் ஆபீஸ்க்கு போகாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்ல இருந்து அந்த கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்தாங்க. அது மட்டும் கிடையாது சார், உண்மையிலே இப்ப வீட்டுல சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல எல்லாம் செல்லு வர்றதுக்கு முன்னாடி சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தரா கெஞ்சணும். டேய் தம்பி சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் போய் புக் பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கெஞ்சணும். ஆனா இன்னைக்கு இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் சிலிண்டர் காலி ஆயிடுச்சுனாலும் கவலை இல்ல, ஏன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணா டை அப்படின்னு மெசேஜ் வருது. ஆனா உங்க வீட்ல சிலிண்டர் காலியானா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் சார்? நீங்களே ஒரு பெரிய சிலிண்டர் தானே. உண்மையிலே சார், உண்மையிலே எனக்கெல்லாம் திருமணமான புதுசுல சார், ஒரு 35 வருஷம் இருக்குமா கேட்டாங்களா இங்க யாராவது? உண்மையிலே சார், எனக்கு திருமணமான புதுசுல எங்க அத்தா என்னை வாடினே கூப்பிட மாட்டார். இங்க வாடா அப்படிதான் கூப்பிடுவார். எல்லாம் வளருவான், கல்யாணம் ஆன புதுசுல கெஞ்சுவான், என் செல்லம், என் சிச்சு டீ குடிடி இல்ல சூச்சு குடி, உடம்பு கெட்டு போயிடும். ஒரு புள்ள உறக்கட்டும், ஒரு போண்டா வாங்கி தர மாட்டான். அப்படி போண்டா என் குடும்பத்தை தின்னே தீத்துறிம்பான், ஆடி அப்படி திட்டுவான். ஆனா உண்மையிலே சார் எங்க அத்தா என்னை வாடினே கூப்பிட மாட்டார். ஏன் தெரியுமா சார்? ஏன் தெரியுமா? என் முகம் வாடி போயிரும். இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கான்? உண்மையிலே நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க. எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது அப்படி கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன் சார். மரியாதை பேச, அழகா இல்ல அகலமா இருப்பேன்னு சொல்லு. என்னைக்கு எங்க அத்தா நான் திருமணம் முடிச்சேன்னா அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் சார். ஏன் தெரியுமா? அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் மூஞ்சில கரிய பூச முடியுமா? புருஷன் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இருக்கணும். அது மட்டும் கிடையாது சார், உண்மையிலே பாருங்க, எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சேன்னா அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தான் சார் குடிப்பேன். அத்தான் நெஞ்சுக்குள்ள இருக்கிறவர்கள சார், அவருக்கு சுற்றும்ல சார். ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு, எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு? அதான் சார், உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரு, டோல்கேட் போடல ஒரு அதான் உடனே வந்துட்டாரு. உண்மையிலேங்க சார், நிலையான அன்புக்கு பிரிவில்லை, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு அப்படி திரைப்பட பாட்டு எப்படி தெரியுமா சார் வந்து நிக்கும்? தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா சந்தோஷமா இருக்கு சார். பாம்பு குமரியே நீயும் வந்த பாதிலே வந்த பாதிலே ஆசை நிறைவேறுமா? கடல் அலையை போல வாழ்ந்து போக நேருமா? சந்தேகம் கொள்ளலாகுமா? தொப்ப குளத்துக்குள்ளே நான் மஞ்ச கோழி கேளு என்ன பார்த்து தெரிச்ச மச்சான்
அவன் பாட்டாளி ரசிச்சான். நீ வரும் ஜோலையிலே நீ மூழ்கி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் அவன் பாட்டாளி ரசிச்சான். உண்மையிலே அருமையான குரல்கள். நல்ல ஒரு கை தட்டுங்க. நீங்க 4 படத்துல தானே பாடிட்டீங்க. நம்ம ஊருக்கு வந்துட்டியல்ல. 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறேன். நீ எத்தனை வயசு வாழணும் உன் புருஷன் போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ வர வேண்டாம், எனக்கு பின்னால் 4 பேரை முடிச்சுட்டு வா தம்பி, நீ என்னோடு வந்துரு. அங்கே வாசிக்க ஆள் தேவை, அவன் முக்கியம், இவன் வேண்டாம், அவன் திரு சீர்காழி செல்லட்டும் அவன். ஆனா உண்மையிலே எங்க சார் எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது சார். மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு என் முகத்துல தான் சார் முழிக்கணும்னு ஆசைப்படுவார். அந்தால் கிரகம் தான். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் நொன்னதான். எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னி குட்டியே தங்க குட்டியா. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்லையே. நீ கேரே பண்றது இல்லையே. எங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் சார் இதுக்கு என்ன சார் குறைச்சல்? என்ன இருக்கு குறைச்சலுக்கு? அவங்க கூந்தல பாத்தியெல்லாம் பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரஷ் மாதிரியே இருக்கு, அதுவும் பிசர் அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே சார் தங்க குட்டி நானும் அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தா டெய்லி காலையில 7 மணிக்கு என் முகத்துல முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பார்ப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூக்கி வைக்கிறேன். இதுக்கு பேர் தான் விடியா மூஞ்சிங்கிறது. ஹலோ சனேகனே, என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னால. எப்படி எப்படி தெரியுமா சார் விடியும்? பால் வண்ண பருவம் கண்டு மாதிரி விடியும். பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கூந்தல் தொட்டு தேர்வன் மேனி தொட்டு கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர்வன் மேனி தொட்டு பூவண்ண பாடும் சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு வான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். சார் உண்மையிலே பாருங்க, ஒரு நேரம் பாருங்க அப்போலாம் கரண்ட் பில்லு கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீஸ் கேரியரை புடிங்கிட்டு போயிடும். ஆமா, இப்போ நம்ம காசு இருந்தா கரண்ட் பில்ல கட்ட மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல ஃப்ரெண்டுகளுக்கோ இல்ல தம்பிங்களுக்கோ அண்ணங்களுக்கோ போன் பண்ணி தம்பி வீட்டுல கரண்ட் பில்லு கட்ட மறந்துட்டப்பா, நீ கொஞ்சம் என்கிட்ட பணம் இல்ல, பைசா முடிஞ்சிருச்சு, நீ கொஞ்சம் அந்த கரண்ட் பில்ல கட்டிடு அப்படின்னு சொல்லி ஒரு போன் பண்ணா போதும் சார். அப்படியே ஜிபேல டக்குன்னு போட்டு டப்புன்னு கரண்ட் பில்ல போட்டு பீஸ் கேரியர்ல புடுங்காம பாத்துக்கலாம். அப்புறம் எப்படி அது வந்து சீரழிவுன்னு பேசலாம் சார். ஆஹா உண்மையிலே சார் போன வர எங்க அத்தா வேர்க்க விறுவிறுக்க முடியாது. சரி, நான் அப்படியே பதறி போய் நீங்க பதறிட்டாலும் யாத்தா அப்படி வேர்க்க விறுவிறுக்க வர்றீங்களேன்னு கேட்டேன். என்னை ஒரு நாய் தரிச்சிருச்சு அப்படின்னாரு. ஐயோ நாய் தரிச்சிருச்சா, எங்கயாவது கடிச்சிருச்சாத்தா அப்படின்னு கேட்டேன். கடிக்க தாண்டி வந்துச்சு, உங்ககிட்ட ஆதார கார்டை கட்டினே திருப்பி போயிடுச்சு அப்படின்ட்டார். உண்மையிலே சார் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அழகா திரைப்படமும் பாட்டு எப்படி தெரியுமா சொல்லி கொடுக்கும்? எப்படி? என்னை விட்டு ஓடி போக உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா?
போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவரில் வருவதையும் தெரியுமா தெரியுமா சரி வீட்டுக்கு எப்போ அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா வீட்டுல உள்ளவங்க பதறிடுவாங்க பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ இன்னும் வரலையே அப்படின்னு. ஆனா ஒரு செல்போன் இருந்தா எங்கம்மா வர பத்திரமா சேஃப் ஆவாமா அப்படின்னு ஒரு பாதுகாப்பா சொல்றதுக்கு செல்போன் தேவைப்படுது இல்ல சார். உண்மையிலே பாருங்க ஒரு கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை பெத்த புள்ள வந்து சமாதானப்படுது சார். இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி பீச்சு கூட்டிட்டு போவாருங்க. அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில சாய வச்சு என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா கவிதை சொல்லுவார். வளருவான் வளருவான். அந்த வானம் தெரியவில்லை தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியல நீ செல்லம் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன் அவ்வளவு அழகா இருக்க நாத்தா அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு பட்டு தெரியும் அப்படின்ட்டு. நீ வந்ததுக்கு எனக்கு இந்த பக்கமே தெரியலையே. என்னதான் இப்படி சிறு சிறு ஊழல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது அழகா வளர்ந்த கலை மறந்து கேளடா கண்ணான்னு அந்த பாட்டு எப்படி தெரியுமா அந்த குடும்பத்தை ஒழுங்குகளை மறந்து விட்டால் கைவிடா கண்ணா, உள்வடித்து வைத்த ஓவியத்தை பாரிடா கண்ணா. ஒழுங்குகளை மறந்து விட்டால் கைவிடா கண்ணா, உள்வடித்து வைத்த ஓவியத்தை பாரிடா கண்ணா. கொள்ளை வந்து விட்டால் கீழடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. படுகளத்துக்கு மஞ்சநாதன் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் அவர் தன்னுடைய பூஜைகளை ஆரம்பிக்க வருகிறார். எல்லாம் நல்ல விரைவா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணும். நடுவர் அவர்களே, என்னைக்குமே சமூக ஊடகங்கள் சீர்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன என்று சொல்லி உண்மையிலே பயணிகளின் திசை காட்டி சார், அது காவலர்களின் வழிகாட்டி, இல்லத்தரசிகளின் நண்பன், இளம் பெண்களின் பாதுகாவலன், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, படிக்காதவர்களுக்கு பொழுதுபோக்கு, இதெல்லாம் இருக்கிறதுனால என்னைக்குமே என்னுடைய சமூக ஊடகங்கள் சீர்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு பேச்சு, ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். கேட்ட கேள்வி என்ன? இன்றைய சமூக ஊடகங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா? இவங்க என்ன சொல்றாங்க? சீரழிக்குதுங்கிறாங்க. இவங்க சொல்றத பார்க்கல எல்லாமே நியாயமா தெரியுது. உண்மையிலே அப்படித்தான் சீரழிக்குதா? ஒரு காலத்துல பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போறானா போகலையானே வீட்டில் உள்ளவங்க கண்டுபிடிக்க முடியாது. வீட்டை விட்டு கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போறோம் போட்டு சாப்பாடை பாதியில் வச்சு சாப்பிட்டு எங்கேயாவது படுத்து கிடந்து எந்திரிச்சு வந்துருவான். ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. விஞ்ஞான வளர்ச்சி. புள்ள ஸ்கூலுக்கு போனான்னா வீட்டில் ஆப்பில் அட்டன்ஸ் போட்டு அனுப்புறான். உங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கு வரல. அப்பே ஆப்சண்ட் போட்டோன்னு வீட்டுக்கு மெசேஜ் வந்தது, உங்க பையன் ஸ்கூலுக்கு வரல. பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிற முடியுது. இது விஞ்ஞான வளர்ச்சி, இல்லைன்னு சொல்ல முடியுமா? உண்மைதானே சார்? இன்னைக்கு நம்ம ஒரு காலத்தில் போய் பிள்ளைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லைன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா
விஓட்ட போய் உட்காந்துருக்கணும், அதுக்கப்புறம் தாசில்தார் ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கணும், அதுக்கப்புறம் ஆர்ஐ கிட்ட போய் உட்காந்துருக்கணும், அதுக்கப்புறம் தாசில்தார்கிட்ட போய் உட்காந்துருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரையா சுற்றி சுற்றி போய் நின்றுக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. நெட் சென்டரில் போய் நம்ம டீட்டெயிலில் நெட் சென்டரில் பதிவு பண்ணி விட்டோம்னா அதே ஃபார்வேர்ட் ஆகி விஓவுக்கு போகுது. அவர் அதை ஓகே பண்ணி விட்டார்னா அவர்கிட்டேருந்து ஃபார்வேர்டு ஆகி ஆர்ஐ கிட்ட போகுது. ஆர்ஐ ஃபார்வேர்ட் பண்ணி விட்டார்னா சோனல் டிடி கிட்ட போகுது. அந்த சோனல் டிடி ஃபார்வேர்ட் பண்ணி விட்டார்னா தாசில்தார்கிட்ட போகுது. தாசில்தார் ஃபார்வேர்ட் பண்ணிட்டார்னா நம்மளுக்கு நெட்டில் நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் லோட் ஆயிடுது. நம்மளே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். உண்மையிலே இது விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ அந்த நம்ம அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் எந்த இடத்துல இருக்கு, எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத நம்ம ஓடிபியில் போட்டு பார்த்தோம்னா தெரியும். ஆர்ஐ இன்னும் பாஸ் பண்ணல, தாசில்தார் இன்னும் பாஸ் பண்ணல அப்படிங்கிறத வீட்டில் உட்கார்ந்து தெரிஞ்சுக்கிற முடியுது. இது உண்மையிலே இது விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போனாங்க. விண்வெளிக்கு போனது நம்மளுக்கு தெரியுமா? நம்ம சின்ன தாமகளா பெரிய தாமகளா நம்ம சொந்தக்காரியா? ஆனா சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில போய் 9 மாத காலம் தங்கி இருந்தாங்க. அவங்க அங்கே எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணாங்க, உணவு எப்படி சாப்பிட்டாங்க, மாத்திரை சாப்பிட்டு வாழ்ந்தாங்களே, இதையெல்லாம் நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியுது? இந்த டிவி என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம நாட்டுக்கும் அண்டை நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வர ஆரம்பிச்சது. அந்த போர் நடக்க போகுது, இன்னைக்கு என்ன நிலவரம் நடக்க போகுது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த தொலைக்காட்சியில செய்தி வாயிலாக நம்ம செல்போன் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? உண்மையிலே அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு உதாரணமா இருந்தது நம்ம செல்போனும் டிவியும் தான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு காலத்துல கால்குலேட்டர் தனியா வச்சிருந்தோம் கணக்கு போடுறதுக்கு, போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோ தனியா, கேமரா தனியா வச்சிருந்தோம், தூரத்தில் போகணும்னா லைட்டு தனியா வச்சிருந்தோம், சார்ஜர் தனியா வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. போனுக்குள்ளே எல்லாம் வந்துருச்சு. கால்குலேட்டர் வேணுமா கால்குலேட்டர் போட்டு பார்க்கலாம், திடீர்னு லைட் வெளிச்சம் வேணுமா செல்போன்ல டார்ச் லைட் இருக்கு, திடீர்னு போட்டோ எடுக்கணுமா அதிலே பார்த்துக்கலாம், திடீர்னு மேப் பார்க்கணுமா அதிலே பார்த்துக்கலாம். பேங்க்ல போய் பணம் போட வேண்டியதில்லை, பேங்க்ல போய் லைன்ல நின்று பணம் எடுக்க வேண்டியதில்லை. கூகுள் பேயில டக்குன்னு தட்டுனா இந்த 20,000 கௌதமி உன் சம்பளம், இந்த ராணிக்குமார் உனக்கு 18,000 சம்பளம், இந்த உமாநாத் உனக்கு 23,000 சம்பளம் போட முடியுது. போட்டு இதிலே பார்க்குறோம். பணம் ஒருத்தன் போட்டானா போடலையா, அவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்துருச்சு இந்த செல்போன்ல. இது எப்படி இந்த ஊடக மோசம் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஆனா அன்னைக்கெல்லாம் அவ்வளவு தூரம் சிரமப்பட்டான். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு வளர்ச்சி. அன்னைக்கு நான் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கேன், ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு வந்தான். தாய் தந்த பிச்சையிலே வந்தேன் ஐயா, நான் சில்லறை இல்லை, சில்லறை தானே இல்லை, இந்த அருக்கு ஆப்பு இதில் டவுன்லோட் பண்ணி போட்டு விடு கூகுள் பேயில் அப்படிங்கிறேன். அப்புறம் எங்கே நான் போடாமல் இருக்குது பஸ்னேதனை அப்படின்ட்டு நான் பாட போய்க்கிறேன். அப்போ இன்னைக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்துருச்சு, விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் ஊடகம். உண்மையிலே இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாற்றம். அவங்க சொல்லாங்க 2 வருஷம் கொரோனாவில் பள்ளிக்கூடம் கிடையாது, பிள்ளைகள் பள்ளியில் சென்று படித்தார்களா? கொரோனா வந்து விடும் என்ற அச்சம் அரசுக்கு வந்த உடனே என்ன செஞ்சாங்க? ஆன்லைன்ல பாடம் நடத்துங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் ஆன்லைன்ல தான் பாடம் நடத்தினாங்க. 2 வருஷம் கழிச்சு WHO என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஆய்வு பண்ணி அறிக்கை வெளியிட்டாங்க. இன்று இந்தியாவிலேயே பிள்ளைகளுடைய தொடக்க கல்வி பிள்ளைகளுடைய அந்த அறிவுத்திறன் குறையாமல் இருப்பதற்கு காரணம் இந்த செல்போன் அவர்களுக்கு படிப்பதற்கு உதவியை செய்திருக்கிறது என்று WHO என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிக்கை வெளியிடுகிறது. அப்ப எவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி. உண்மையிலே இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாரம், அந்த கடவுள் தந்த பரிசு தான் இந்த செல்போன் என்பது உண்மையிலே. ஆனா இது அவ்வளவு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. திரைப்படத்தை நிறைய பேசினாங்க. திரைப்படத்தில் ஏன் இன்னைக்கு நல்ல திரைப்படங்கள் வரலையா? இன்றைய சமூக ஊடகம் திரைப்படம்னா என்ன மோசம் தானா? நான் அரசியலை தாண்டி பேசுறேன். விஜய் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், கில்லிங்கிற படத்தில் கபடி விளையாடுவாங்க. கபடி விளையாடும் போது ஒருத்தன் இந்த 2 விரலுக்கு இடையில பிளேடை வச்சு கிழிச்சு கிழிச்சு விட்டுக்கிட்டு போவான். அப்ப விஜய் சொல்ற மாதிரி ஒரு வசனம் வச்சான், தம்மா தூண்டு பிளேடில் வச்ச நம்பிக்கையை உன் மேல வச்சிருந்தாயினா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கலாமடா அப்படின்னு இன்றைய திரைப்படம் சொல்லி கொடுத்துருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? வீரம்ங்கிற ஒரு படம், அஜித் நடிச்ச படம். அந்த வீரம்ங்கிற படத்துல
மயில் வாகனம்னு ஒரு கேரக்டர் இருப்பான். அந்த மயில் வாகனம் கேட்பான், அண்ணே நம்ம சம்பாரிச்சதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னா நம்ம என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்பான். அப்போ அஜித் சொல்கிற மாதிரி அந்த படத்தில் ஒரு வசனம் வச்சான், நம்மளுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா நம்ம மேலே உள்ளவன் நம்மளை பார்த்துக்கிறவாண்டா அப்படின்னு அழகான வசனம் வச்சான். இன்னொரு படம் வந்துச்சே, கடைசி விவசாயிங்கிற ஒரு படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு வயசான தாத்தா மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போவார். அந்த புண்ணாக்கு எடுத்து சாப்பிட்டு பார்ப்பார். கடைக்காரன் கேட்பான், ஓ பெருசு மாடு திங்கிறத போய் மனுஷன் திங்கிறிய, இது நியாயமானு கேட்கும்போது அந்த பெரியவர் சொன்னார், நெத்தியில் அடித்தது மாதிரி சொன்னா, மாடு ஒரு உயிர் தானடா, அது சாப்பிட்றத நல்லா கொடுக்க வேண்டாமா அப்படின்னா. தக்காளி விதை கேட்பார், கொஞ்சமாக தக்காளி விதை கொடுப்பார். ஏன் பெருசும்மா, இந்த தக்காளி விதையை போட்டு தக்காளி செடி வளர்த்து அதில் தக்காளி வந்ததுக்கப்புறம் அதில் விதை எடுத்து நான் நிறைய தக்காளி பயிர் பண்ணுவேன்னு சொல்லும்போது அந்த கடைக்காரன் சொல்லுவான், பெருசு எந்த காலத்தில் இருக்க, இதெல்லாம் விதை இல்லாத தக்காளி, நீ திருப்பி விதை வேணும்னா என்கிட்ட வந்து தான் ஆகணும் அப்படிம்பான். அதுக்கு பெரியவர் கேட்பார், யாரா அந்த வேலையை செஞ்சவன், எல்லாம் கார்பரேட் கம்பெனிக்காரன் தயார் பண்ணி அனுப்புகிறான், அவன்கிட்ட தான் நீ திருப்பி விதை வாங்க போகணும். அப்போ அவர் சொல்லுவார், அருமையான வசனம், அழகா சொல்லுவார், எப்பா இதை தயார் பண்ணுறான் பாரு ஒருத்தன், விதையில்லாத தக்காளி தயார் பண்ணுறான் பாரு, அவனுக்கு ஒரு புள்ள பிறந்து அவனுக்கு ஒரு பேரம் பிறந்து அதை வெதர் இல்லாமல் பிறந்தான்னு வச்சுக்க, அவன் குடும்பம் எப்படா விருத்தியாகும், இப்படி போட்டு உருவிட்டியலான்னு கேட்குற மாதிரி நெத்தியில் அடிக்க மாதிரி படங்கள் இன்றும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க சார். இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். விஞ்ஞான வளர்ச்சி. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு 6வது படிக்கிற பையன் காணாமல் போயிட்டான். அந்த அம்மா அவனோட ஃபோட்டோவை வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்டாங்க. 1 மணி நேரத்தில் அவனை பிடிச்சி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போனாங்க. விஞ்ஞான வளர்ச்சி. அந்த அம்மாவை மறுமாசமே பார்த்தேன். பரவாயில்லையே, வாட்ஸ்அப்பில் போட்ட உன் பையன் 1 மணி நேரத்தில் வந்துட்டானேன்னு பையா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிச்சு. ஏமான்னு கேட்குறேன். சார், இந்த மெசேஜை ஒவ்வொரு குரூப்புக்காக ஃபார்வேர்டு பண்ணி விடுறாங்க. இவன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போக வேண்டியதை அவங்க பிடிச்சி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போயிட முடியாது. 1.5 மாதம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் சுற்றிக்கிறான் சார் அப்படின்னு. இந்த வேலையும் செய்கிறவன் செஞ்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கான். இந்த செல்ஃபோனில் பேங்க் மேனேஜர் பேசுகிற மாதிரியே ஒருத்தன் பேசுகிறான். ஹலோ, நான் பேங்க் மேனேஜர் பேசுறது, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுது, உங்கள் ஏடிஎம் கார்டு ஃபாராயிடுச்சு, அந்த ஏடிஎம் கார்டில் பின்னாடி இருக்க 16 நம்பரை சொன்னீங்கன்னா நாங்கள் அதில் ஓடிபி வரும்னு சொன்னீங்கன்னா எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு தெருவில் விடுறோங்கிறான். இவன் யார்? இவன் ஏன் இந்த வேலை செய்கிறான்? இது விஞ்ஞான வளர்ச்சியா? உண்மையிலே நான் இன்று பேருந்தில் வருகின்ற பொழுது ஒரு கண்கூடான ஒரு காட்சியை கண்டேன். திருப்பத்தூர் பக்கத்தில், மதுரையிலேருந்து திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு டோல்கேட்டில் பஸ் ஏறுறேன். திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டை விட்டு அந்த பஸ் வெளியில் வரும்போது 3 பெண்கள் இடமில்லை கூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சார்ஜன்னு பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்து இறங்கினாங்க. இறங்கி அவங்க போயிட்டாங்க. பஸ் ஒரு 2 நிமிஷம் போச்சு. பஸ்ஸில் உட்காந்துருந்த ஒரு அம்மா பர்ஸை காணாமல் தேடுது. பர்ஸை அடிச்சுட்டு இறங்கிட்டாங்க. இந்த பர்ஸை அடிச்சுட்டு இறங்கிட்டாங்க. அந்த அம்மா செல்போன் வச்சிருக்கு, பணம் இல்லை, அதெல்லாம் வச்சிருக்கு. நாகப்பட்டினம் போகணும் அந்த அம்மா. இன்னைக்கு நடந்த விஷயம். அந்த அம்மாட்ட கேட்குறேன், ஏம்மா வீட்டு ஃபோன் நம்பர் தெரியுமா? செல்லில் தான் சார் இருக்கு. ஓன் ஃபோன் நம்பர் தெரியுமா? இல்லை சார், அதில் தான் சார் எழுதி வச்சுருக்கேன், எனக்கு எழுதி படிக்கிறது என் பிள்ளை எழுதி கொடுத்து வச்சுருக்கேன். அந்த அம்மா நாகப்பட்டினம் வரைக்கும் என்ன அட்ரஸ் பண்ணணும் தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு தகவல் சொல்ல முடியல. வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வரும். அந்த அம்மா போய் சேர்றதுக்கு 8 மணி நேரம் ஆகும். ஆனால் இவ்வளவு மோசமான நிலைமை வந்துருச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் ஃபோன் நம்பரை 10 நம்பர் 15 நம்பரை நம்ம மனப்பாடமாக மனசுக்குள்ளே வச்சுருந்தோம். இன்னைக்கு யாராவது 4 நம்பருக்கு மேலே மனப்பாடமாக வச்சுருக்கோமா? செல்லை எடுத்து உடனே டச் பண்ண வேண்டியது. அதுவும் இப்போலாம் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வைக்கிறான். ஒரு காலத்தில் சாதா ஃபோன் இந்த அருக்கு போகணும். இது கூட்டி அடிச்சு குப்புற விழுந்தாலும் 2 கரண்ட் விடாலும் அப்படியே கழட்டி மாட்டி, ஹலோ நான் புரிஞ்சு இந்த குப்புற விழுந்து எந்திரிச்சு 2 இந்த பேசுகிறோன்னு பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ அப்படி கிடையாது. இது விழுந்துச்சுன்னா சில்லாக போச்சுன்னா ஒன்றும் தெரியுதில்ல. அதுலேயும் இதில் வந்து பேட்டர்ன் லாக்கு போடுறான், நம்பர் லாக்கு போடுறான். இப்போ விழுந்து மல்லாக்க கிடந்து சீரியஸாக கிடக்கிறான், எவனுக்கு ஃபோன் பண்ண முடியல. எதுக்கு இதை வைக்கிற? ஒரு பொம்பளை இப்படி தான் ஃபேஸ் லாக்கு போட்டு வச்சிருக்கு. ஃபேஸ் லாக். அந்த அம்மா ஃபேஸை பார்த்தா தான் அது ஓப்பனே ஆகும். ஃபேஸ் லாக்கு போட்டிருக்கு, திடீர்னு போய் வீட்டில் போய் வச்சிருக்கு, ஃபேஸ் லாக்கு ஓப்பன் ஆகலை. இப்போ மேக்கப் பண்ண முடிய ஃபேஸ் லாக்கு வச்சு விட்டா மேக்கப்பை கலைச்ச உடனே அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ பான் கழுவி இலவட்ட மாதிரியே பண்ணி வச்சிருந்துருக்கா. எப்படி ஃபேஸ் லாக்கு ஓப்பன் ஆகும்? இது பட்டிமன்றம் பேச ஒருத்தி தான். மேக்கப் போட்ட முடியா போட்டு வச்சிருக்கா, ஃபேஸ் லாக் எப்படி ஓப்பன் ஆகும்? கிளச்ச உடனே பான் கிளவி பார்த்த உடனே அவ்வளோ பெரிய சிக்கல் வந்துருச்சு. அப்போ என்ன அவ்வளோ சிக்கல் இருக்கு?
இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கு. அப்ப எப்படி தீர்ப்பு சொல்றது? இன்றைய சமூக ஊடகங்கள் சமூகத்தையும் குடும்பத்தையும் சீரழிக்கிறதா சீர்படுத்துகிறதா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஊரில் கொசு நிறைய கடிக்குதுன்னு வச்சுங்களேன். கொசு நிறைய வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு வீடு கொசு பேட்டை வச்சு அந்த கொசு அடிக்கிறோம். அடித்தா அந்த கொசு செத்துரும். ஆனால் நம்ம மட்டும்தான் தினம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் என்ன பண்ணணும்? இந்த கொசு எங்கே உருவாகுது? சாக்கடை தேங்கி இருக்குதா? அந்த சாக்கடை தேங்கி இருக்க இடத்துல மண்ணை கொட்டி அந்த தண்ணி தேங்காமல் வச்சுட்டோம்னா அந்த ஊரும் பாதுகாக்கப்படும், அந்த கொசுவும் அழிஞ்சு போயிடும். உண்மையிலே இந்த செல்போன் என்பது நம் கைக்கு கிடைத்த வரம். டிவி என்பது நம் வாழ்க்கைக்கு கிடைத்த ஒரு வரம். அந்த நம்மக்கிட்ட எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிமோட்டை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. நல்லதை பார்க்குறதும் கெடுதலை பார்க்குறதும் நம் கைகளில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அறிவியல் வளர்ச்சி சாதனங்கள் ஒருபோதும் தீமையை தராது. அதை நாம் பயன்படுத்துகின்ற முறையில் பயன்படுத்துகிற வரையில் அறிவியல் ஊடகங்கள் ஒருபோதும் சீரழிவை தராது. அதை நல்லதைத்தான் தருவதற்காக ஆராய்ச்சியாளர்கள் படைத்திருக்கிறார்கள். அதை கையாள வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. நம் பிள்ளைகள் சரியாக கையாளுகிறார்களா என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோரிடம் இருக்கிறது. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதற்காக செல்போன் வாங்கி கொடுத்தா அதில் லாக் போட சொல்லாதீங்க. லாக் ஏன் போடுறான்? அவன் என்ன வரவு செலவு பார்க்குறானா? பல கோடி வரவு செலவு பார்க்குறானா? பல கஸ்டமர்கிட்ட பேசுகிறானா? எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து பார்க்குற மாதிரி அதில் பேட்டர்ன் லாக் போட வேணாம் சொல்லுங்க. அப்பா எப்போ எடுப்பார், அம்மா எப்போ எடுப்பாங்க, அண்ணன் எப்போ எடுத்து பார்ப்பான், அக்கா எப்போ எடுத்து பார்க்கும்னு அவர்கள் தவறு செய்வதற்கு வழி அதில் தான் இருக்கிறது. பேட்டர்ன் லாக் போட சொல்லாதீங்க. அதே மாதிரி நீங்கள் செல்போன் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள்கிட்ட யாருக்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க கண்காணிப்பு பண்ணுங்க. உண்மையிலே இது ஒரு வரப்பிரசாதம் தான். நாம் பயன்படுத்துகின்ற வரையில் அது சரியாகத்தான் இருக்கும். நீங்கள் இந்த ஊடகங்களை சரியாக பயன்படுத்துகிற வரையில் அது குடும்பத்தை சமூகத்தை சீர்படுத்தித்தான் கொண்டு இருக்கும் என்று தீர்ப்பளித்து இதோ பட்டிமன்றத்தை தொடர்ந்து படுகளம் தொடர்கிறது. படுகளம் இதோ ஆரம்பிக்கிறது. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம்.